ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த தொட்டி அழகாக இருக்குல்ல. பட் இது அழகாக மட்டும் இருந்தால் போதுமா? இதோட பர்பஸ் என்ன? இது ஃபுல்ஃபில் பண்ணுதா பண்ணலையா? இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இல்லையா? இதான் இன்றைக்கான வீடியோ. இது தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோஸ் எல்லாமே வருங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வேல்யூ ஃபார் மணியானு தெரிஞ்சுக்கணும். இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹250 500 வரைக்கும் விற்கிறாங்க. பட் இது உண்மையாகவே அந்த அளவுக்கு வர்த்தா? கண்டிப்பாக இல்லைங்க, வேஸ்ட்டு தான். இதை நீங்கள் ₹250 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 1.5 அடியோ இல்லை 2 அடியோ இருக்கிற ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிக்கலாம். அது ஏன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா டேங்க்னு சொல்லி தான் இதை விற்கிறாங்க. பட் இது பீட்டா டேங்க் கிடையாது. அதே மாதிரி 2 டிவைடர் போட்டு 2 பீட்டா விடலான்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. விட்டிங்கன்னா பீட்டா செத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு மீனை வாங்கி சாவடிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த மீனை இதில் வளர்க்கலாம் முடியாது. இது ஒரு வேஸ்ட்டான ப்ராடக்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டருக்கு கம்மியாக தாங்க பிடிக்கும். 1 லிட்டருக்கு கம்மியாக பிடிக்குதுன்னா எப்படிங்க இதில் நீங்கள் மீன் வளர்க்க முடியும்? ஆவரேஜாக ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி டேங்காவது வேணும் ஒரு பீட்டாக்கே. இதுதான் ஆக்சுவல் இது. பட் எல்லா கடையிலையும் கம்மியான அளவு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது விற்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. அதில் வளர்க்கலாம் முடியாதுங்க. ஏன்னா அதுங்க எல்லாமே ஃபார்மில் வளர்ந்த மீனுங்க. ஒரு பெரிய பெரிய தொட்டிங்களில் தான் வளர்ந்துருக்கும். நீங்கள் இதை கொண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் போட்டு அடைச்சி வச்சு சாவடிக்காதீங்க. இது வேஸ்ட். இதை வாங்காதீங்க. அதையும் மீறி வாங்குறீங்கன்னா இது யூஸே கிடையாதுங்க. இதில் ஏதாவது பிளான்ட்டுக்கின்ட்டு வச்சுக்கலாம் வாங்கிட்டீங்கன்னா. மற்றபடி இதில் நீங்கள் மீன்லாம் வளர்க்க முடியாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கண்ணாடி தொட்டி 1.5 அடி 2 அடியில் வாங்கி. அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தொட்டியோட ப்ரைஸு கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு ₹150 ₹200 நீங்கள் வாங்கிடலாம். ₹250 வாங்கிடலாங்க இதோட பெரிய தொட்டியை. ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைனும் பண்ணலாம். அதில் ஃபில்டர் போடலாம். அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் போடலாங்க. இந்த மாதிரி எதுவுமே யூஸ் இல்லாமல் போகாதுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்ஸுக்கு போகாதீங்க. நான் தெரியாமல் வாங்கிட்டேன். நீங்கள் இதை பப்பா பண்ணாதீங்க. சப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.